திருப்புகழ் 181. மறுமலரினன் துறந்து விட வினை அருந்த அந்தி மதியோடு பிறந்து முன்பு எய் வதையாலே வகைதனை மறந்து எழுந்து முளைதனை அருந்தி அந்த மதலை என வந்து குன்றின் வடிவாகி இருமயல் கொடும் துவண்டு பொதுவயர் அகம் புகுந்து இரவு பகல் கொண்டு ஒடுங்கி அசடாகும் இருவினை பொதிந்த இந்த ஜனன மரணம் துறந்து உன் இணையடி வணங்க என்று பெறுவேனோ. திருவோடு பெயர்ந்து இருண்ட வனமிசை நடந்து இலங்கை திகழ் எரி இடும் குரங்கை நெகிழாது திடமுள முகுந்தர் கஞ்சன் வரவிடு மெல் வஞ்சகங்கள் தெரிவுடன் அறிந்து வென்ற பொறியாளர் பரிவோடு மகிழ்ந்து இறைஞ்சு மறுதிடை தவழ்ந்து நின்ற பரம பத நண்பர் அன்பின் மருகோனே. பதுமமிசை வண்டு அலம்பு சுனை பல விலங்கு தூங்க பழனிமலை வந்து அமர்ந்த பெருமாளே. இருவினை பொதிந்த இந்த ஜனன மரணம் துறந்து உன் இணையடி வணங்க என்று பெறுவேனோ. பழனிமலை வந்து அமர்ந்த பெருமாளே. இலக்குமியான சீதையுடன் அயோத்தி நகரத்தை விட்டு அகன்று இருண்ட காட்டில் நடந்து விளங்கும் இலங்கையை தீயினுக்கு இரையாய் தந்த அனுமனை கைவிடாத வன்மையுடைய திருமால் கம்சன் அனுப்பி வைத்த வஞ்சகச் செயல்களை கூர்மையாய் உணர்ந்து அவற்றை வெற்றி கண்ட அறிவாளர் அன்புடன் மகிழ்ந்து வணங்கும் மருத மரங்களிடையே தவழ்ந்து நின்றவரும் பரமபதத்தில் உள்ள நண்பருமான திருமாலின் மருமகனே. தாமரை மலர் மீது வண்டுகள் கூடி மொய்க்கும் சுனைகள் பல பொருந்தி விளங்கும் உயர்ந்த பழனிமலையில் வந்து அமர்ந்த பெருமாளே. மனம் கமழும் தாமரை மலரின் கண் வீற்றிருக்கும் நான்முகன் அனுப்ப செய்த வினையின் பயனை அனுபவிக்க கரு முடிவான 10ஆம் மாதத்தில் பிறந்து முன்னர் செய்த தீவினைகளால் இவ்வுலகத்தில் வந்த வகையை மறந்து எழுந்து கொங்கை பாலை உண்டு அழகான குழந்தையாய் வளர்ந்து மலைபோல் பெரிய வடிவை அடைந்து மிக்க காம மயக்கத்திலே துண்டு பொதுமகளிரின் இல்லத்துள் புகுந்து இரவும் பகலும் காதலில் மூழ்கி ஒடுங்கிய மூடனாவேன் யான். நல்வினை தீவினை என்ற இரண்டும் மூடிய இந்த பிறப்பு இறப்பு என்பனவற்றை விடுத்து உன் 2 அடிகளை வணங்கும் பேற்றை நான் அடைவேனோ அடைய வேண்டும் என்றவாறு. இருவினை பொதிந்த இந்த ஜனன மரணம் துறந்து உன் இணையடி வணங்க என்று பெறுவேனோ முருகா.